வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவில இருந்து செயலர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஓகே, இது வந்து அக்னிவீர் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். நேவிலே வந்து பெர்மனன்ட் ஜாப், அதுவும் 12th குவாலிஃபிகேஷன்ல வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆனதுதான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் உண்டு. தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி இருக்கும். இதுல ஓவரால் வேகன்சி எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. ஆனா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1500 வேகன்சியாவது இருக்கும். தமிழ்நாட்டில இருந்து ஒரு 40-50 பேரை வந்து செலக்ட் பண்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி இருக்கும், தனியா தான் கட் ஆஃப் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஃபீமேல் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. 12thலயுமே நீங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க கம்மியான பேர் தான் இருப்பீங்க. காம்படிஷனும் கம்மியா தான் இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் வித் பென்ஷனோட இருக்குது அப்படின்னால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைட் கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததா நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க கண்ணாடி யூஸ் பண்றவரா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2.5 மாசத்துக்குள்ள ஜாயினிங் ஆர்டரே வந்துடும். 2.5 மாசத்துல உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆயிரும். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஒரு வேலைக்கு போகணும். அது ஒரு பெர்மனன்ட் ஜாப் வித் பென்ஷனோட இருக்கக்கூடிய ஜாப் அப்படிங்கறனால இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதை பத்தின ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னதுதான், மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், பென்ஷனும் உண்டு, ஸ்பெக்ஸ் அலௌடு தான். தமிழ்நாட்டுக்கு தனியா கட் ஆஃப் இருக்கும், தனியா வேகன்சி இருக்கும். இதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நவம்பர்ல இதுக்கான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 17 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ற வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நீங்க 1 நவம்பர் 2003 அப்புறம் பிறந்தவங்களாகவும் 30 ஏப்ரல் 2007 முன்னால பிறந்தவங்களாகவும் இருக்கணும். நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் இதுதான். இதுக்கு வேற ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் வந்து கிடையாது. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இதுக்கு நீங்க வந்து ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்னொரு பாயிண்ட். ஓகே, அதாவது ஒரு பெர்மனன்ட் ஜாபுக்கு ஃப்ரீயாவே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னால இதை நீங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்க வேற எதுவும் இதுல வந்து பே பண்ண போறது கிடையாது. அப்படின்னால ட்ரை பண்ணுங்க. செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து கன்ஃபார்மா செட்டில் ஆயிரும். நல்ல சேலரி, பெர்மனன்ட் ஜாப் வித் பென்ஷனோட கிடைக்குது அப்படின்னால இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 12thல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் வந்து நீங்க படிச்சிருக்கணும். இதுல ஓவராலா 12thல நீங்க வந்து 50% மேல மார்க் எடுத்திருக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்லயும் தனித்தனியா 40% மேல மார்க் எடுத்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. அடுத்தது இதுல சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் டைம்ல ஸ்டைஃபண்ட் தான் கொடுப்பாங்க. 14,600 ரூபாய் பெர் மந்த் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் பேவா இருக்கும். இது வந்து லெவல் 3ல உள்ள ஒரு போஸ்ட். ஓகே, 21,700 அப்படிங்கிறது தான் பேசிக் பே. இது போக நிறைய அலவன்ஸ் இருக்கும். டிஏ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி சர்வீஸ் பே அப்படிங்கிறது வந்து ஒரு 5,200 ரூபாய் பெர் மந்த் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங்க்கு அப்புறம் மினிமம் ஒரு 35,000க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஓகே, 35,000க்கு மேல மினிமம் சேலரி இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றப்பயுமே வந்து இன்க்ரிமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அது போக ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். புக்ஸ், ரீடிங் மெட்டீரியல்ஸ், யூனிஃபார்ம், ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் பே பண்ற அவசியம் இருக்காது. ஓகே, அடுத்தது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதுல இருக்குது. ஓகே, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஃப்ரீயாவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்பனாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த லீவ் டிராவல் கன்செஷனும் கொடுத்துருவாங்க. நீங்க லீவ் டைம்ல டிராவல் பண்றதுக்கு உங்களோட ஃபேமிலியோட நீங்க வந்துட்டு போறதுக்கு என்ன செலவாகுமோ அந்த காசையுமே வந்து கவர்மெண்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்தது குவார்டர்ஸ் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை குவார்டர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க வெளியில வீடு எடுத்து தங்கினாலுமே அந்த வீட்டுக்கான வாடகையை வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அது போக இதுல நிறைய லீவும் இருக்கும். ஓகே, ஆனுவல் அண்ட் கேஷுவல் லீவ்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லல. ஓகே, ஆனா கண்டிப்பா நல்ல லீவ் தான் இருக்கும். ஓகே, அடுத்தது இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டியது பென்ஷன் உண்டு. பென்ஷன் கொடுக்கறது 3 டிபார்ட்மெண்ட் தான் இந்தியாவில். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 மட்டும்தான். அதை தவிர வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ரேங்க்ல செலக்ட் ஆகி போனாலும் பென்ஷன் கிடையாது. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்சூரன்ஸ் கவருமே உண்டு. 75 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் கவருமே உண்டு. உங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷனுக்குமே வந்து இதுல அலோவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததா இதுல நீங்க ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இதுல நீங்க நார்மலா, அதாவது அவங்களே வந்து ப்ரொமோஷன் கொடுத்து போனீங்க அப்படின்னா நீங்க அதிகபட்சமா வந்து மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆபீசர் 1 அப்படிங்கக்கூடிய ரேங்க் வரைக்கும் ப்ரமோட் ஆக முடியும். இது லெவல் 8ல இருக்கக்கூடிய போஸ்ட். நீங்க செலக்ஷன் ஆகிறது லெவல் 3. இது லெவல் 8 வரைக்கும் உங்களால வந்து ப்ரொமோஷன் ஆகி போக முடியும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான பேசிக் பேவே 47,600 இருக்கும். அப்ப இன்ஹேண்ட் சேலரி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட வரும். ஓகே, அடுத்ததா இதுலயுமே வந்து நிறைய அலோவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுதி, அதாவது உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடிய எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகி போனீங்க அப்படின்னா கமிஷன்ட் ஆபீசர் வரைக்கும் உங்களால வந்து ப்ரொமோஷன் ஆக முடியும். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றது ஃப்ரீ தான்.
அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களை மட்டும்தான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுல ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறதே வந்து ஷார்ட் லிஸ்டிங் தான். அது எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 12th நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் தான் இருக்க போகுது. அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க தான் வந்து ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. ஸ்டேஜ் 2ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுல குவாலிஃபை ஆகிறவங்க எல்லாருமே வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். அடுத்ததான் நீங்க வந்து இதுல மெடிக்கல் எக்ஸாமும் இருக்கும், அதுலயுமே வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகே, ரெக்ரூட்மெண்ட், மெடிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஃபேஸ் 3 பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்ல வந்து கவர் ஆயிரும். பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாம், அடுத்ததான் வந்து மெடிக்கல் எக்ஸாம். இந்த 3 ப்ராசஸுமே ஒரே நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து இதுல நல்ல மார்க் எடுத்தவங்க, மெடிக்கல்ல குவாலிஃபை ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்பிடுவாங்க. ஓகே, அவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜாயின் பண்ண போற டைம்ல வந்து இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ ஆயிரும். அதுல குவாலிஃபை ஆகாதவங்க வந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். பட் மேக்சிமம் இந்த 3லயே நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம் தான். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபைனல் மெடிக்கல்ல வந்து ரொம்ப ரேரான, ரொம்ப தவிர்க்க முடியாத காரணம் இருக்கிறப்பதான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷார்ட் லிஸ்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க அதை பொறுத்து தான் வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்டிங் இருக்க போகுது. நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஸ்டேட் வைஸ் தான் பண்ணுவாங்க. ஸ்டேட் வைஸ் அதுக்கான கட் ஆஃபும் இருக்கும். ஓகே, அடுத்ததா ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க மட்டும்தான் ஸ்டேஜ் 2க்கு போக முடியும், மற்றவங்க வந்து போக முடியாது. இப்போ பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மேலே ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. மேல் கேண்டிடேட்டுக்கு தான் இவ்வளவே கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலா ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபீமேலுக்கு தான் இந்த ஹைட் கொடுப்பாங்க. ஆனா மேலுக்கே இவ்வளவு கம்மியான ஹைட் கொடுக்கறது வந்து நேவில மட்டும்தான். அடுத்தது இதுல ரன்னிங்கும் உண்டு. 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் வந்து 6 நிமிஷம் 30 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்குவாட்ஸ் ஒரு 20 எடுக்கணும், புஷ்அப்ஸ் ஒரு 15 எடுக்கணும், சிட்அப்ஸ் வந்து ஒரு 15 எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இதுல பாஸ் ஆயிடுவீங்க. ஓகே, இதுக்கு வந்து தனியா மார்க்லாம் கிடையாது. இதுல நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. அடுத்தது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸ்பெக்ஸ் போடாம இருக்கிறப்போ அவங்களோட விஷன் வந்து 6/12 6/12 இருக்கணும். ஸ்பெக்ஸ் போட்டுருக்கிறப்ப 6/6 6/6 வந்து இருக்கணும். ஓகே, சோ இது நிறைய பேருக்கு இருக்கும். 6/12 2 கண்ணுமே அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு இருக்கும். அதனால மேக்ஸிமம் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிளா தான் இருப்பீங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க். நெகட்டிவ் மார்க் பத்தி நோட்டிபிகேஷன்ல எதுவுமே சொல்லல. ஒருவேளை நெகட்டிவ் மார்க் இருந்தா ஒரு கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேவி, எஸ்எஸ்ஆர்ல அக்னிவீருக்குமே ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரும். ஓகே, ஸோ அக்னிவீர்லயே வந்து நெகட்டிவ் மார்க் வச்சிருக்காங்க. 0.25 அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க்கா வச்சிருக்காங்க. இது ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிறப்போ இதுல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததா இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ், அதாவது சயின்ஸ்னா இவங்க எடுத்துக்கக்கூடிய மீனிங் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். இதுல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பயாலஜில இருந்து மட்டும் 25 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்னு சொல்லியிருப்பாங்க, அதுல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா அதுல 15 கொஸ்டின் தான் ஜிகே கொஸ்டின் இருக்கும். மிச்ச 10 கொஸ்டின் வந்து ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். ஓகே, இந்த 100 கொஸ்டினையும் அட்டன் பண்றதுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்து 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டினோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். சிலபஸுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல சிலபஸ்க்கான பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அது அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருந்த பிடிஎஃப் தான். ஓகே, இதுக்கு வந்து 1 hour எக்ஸாம் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க இதுல எல்லா செக்ஷன்லயுமே பாஸ் பண்ணணும், அது மெயின். ஓகே, இந்த 100 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 35 இருந்து 40 இந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் இருக்கும். பட் இந்த மார்க் ஓவராலா வைக்கக்கூடிய கட் ஆஃப், அது போக தனித்தனியா சயின்ஸுக்கு, பயாலஜிக்கு, இங்கிலீஷுக்கு, ஜிகேக்குன்னு தனித்தனியாவும் கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த 25 மார்க்குக்கு ஒரு 5 மார்க் எடுத்திருக்கணும், இந்த 25 மார்க்கு ஒரு 4 மார்க் எடுத்திருக்கணும், இந்த 25 மார்க்குக்கு ஒரு 5 மார்க் எடுத்திருக்கணும், இந்த 25க்கு ஒரு 5 மார்க், இந்த மாதிரி 5ங்கிறத நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியா கட் ஆஃப் உண்டு, ஓவரால் கட் ஆஃபும் உண்டு. இந்த 2 கட் ஆஃபையும் நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களை வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்ல மார்க்கும் எடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நீங்க ஓரளவு மார்க் எடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது இதுல சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சிலபஸ்க்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல இருக்கிறதா இதுல நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அவங்க சயின்ஸ்னு கொடுத்துருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸும் இருக்குது, கெமிஸ்ட்ரியும் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய சிலபஸ்ல இருக்குது. இதுல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க. பயாலஜில இருந்து மட்டுமே 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்ததான் இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க.
இதுல கிராமரும் வரும், ரீடிங் போர்ஷனும் வரும், ஒகாபுலரியுமே வரும். ஓகே, பட் இது எல்லாத்தையுமே நீங்க இருக்கக்கூடிய ஒரு 30-35 நாளுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்றது கஷ்டம். ஏன்னா 2.5 மாசத்துல ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா அப்ப எக்ஸாம் எத்தனை நாள் இருக்கும்? 1.5 மாசத்துக்குள்ள இருக்கும். ஓகே, 1 மாசம் 1.5 மாசத்துக்குள்ள எக்ஸாம் இருக்கும். பிசிக்கல் எல்லாமே வந்து ஒரு 1ல இருந்து 1.5 மாசத்துக்குள்ள வந்து இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 30 நாள் தான். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து ஸ்மார்ட்டா யோசிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜிகேவோட தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்குமே ஜிகேவோட தான் கொடுத்துருக்காங்க. இதுல மேக்சிமம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் தான் இருக்குது. நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் படிங்க போதுமானது. அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்கான சிலபஸ். ஓகே, இப்போ நான் இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு தனியா ஒரு ஃபோல்டரே கொடுத்துருக்கேன். அதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. அதுக்கும் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமானது. பட் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகே, இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. நீங்க ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இதுல வந்து இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி ரயில்வே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும், அக்னிவீர் வரும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு வேற எங்கேயுமே நீங்க படிக்க வேண்டாம். இதுல கொடுத்துருக்கதை மட்டும் படிச்சா போதுமானது. ஓகே, இப்ப கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் இல்லைனா iOS ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணினா நம்மளோட ஆப் வந்துடும். ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைனா வெப்சைட்ல யூஸ் பண்ணனாலும் வெப்சைட்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோட யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 2000க்கும் அதிகமான வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. வீடியோஸ் PDF ரெண்டுமே கொடுத்துருவோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான பேர் வந்து இது வரைக்கும் இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க செலக்ட் ஆயிருக்காங்க வேற எக்ஸாம்ல. ஓகே, எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட நேம், மொபைல் நம்பர், OTP எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எதுல பே பண்ண போறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங் மூலமாவோ, UPI மூலமாவோ, இல்லைனா கார்டு மூலமாவோ எதுல பே பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிருங்க. பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிரும். இதுல கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை பாத்தீங்க அப்படின்னா அதுல நேவின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல வந்து உங்களுக்கு சயின்ஸுக்கு தனியா, இங்கிலீஷுக்கு தனியா, ரீசனிங்க்கு தனியா, ஜிகேக்கு தனியா வந்து ஃபோல்டர் கொடுத்துருக்கும். அதுக்குள்ள வந்து அதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாவே அவைலபிளா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து கண்டிப்பா கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும். ஏன்னா இதுல டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கூட அவங்க கொடுக்குற, 1 மாசம் 1.5 மாசம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். இந்த நோட்டிபிகேஷனுக்காக முன்னால இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்த நோட்டிபிகேஷன். அப்போ ஆல்ரெடி இதுல டச்ல இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான பேர். இப்போ SSC எக்ஸாமுக்கோ ரயில்வே எக்ஸாமுக்கோ படிச்சுட்டு இருக்கவங்க வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கிறவங்க, இந்த மாதிரி இதுக்குன்னு எலிஜிபிலிட்டியோட இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிசிக்கலும் கிளியர் பண்ற லெவல்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அப்படி பாக்குறப்போ தமிழ்நாட்டுக்கு கம்மியான வேகன்சி இருந்தாலுமே ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும். 45 மார்க்கை தாண்டறதுக்கு சான்ஸே கிடையாது. 100 மார்க்குக்கு 45 மார்க்கை விட கம்மியான கட் ஆஃப் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்க போகுது. ஸோ 45 மார்க் எடுத்தா உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்மா கிடைச்சிரும். அதுக்கு நீங்க எவ்வளவு டார்கெட் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 48க்கு மேல டார்கெட் வைங்க. இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா ரீசனிங்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 8க்கு மேல உங்களால வந்து போட முடியும். 10க்கு 10 போட முடியும் தான். பட் 8 நான் கம்மியான டார்கெட் தான் வச்சிருக்கேன். பயாலஜி ஃபுல்லாவே படிக்க போறீங்க, 25க்கு 15 எடுத்தா போதுமானது. பிசிக்ஸும் ஃபுல்லாவே படிக்க போறீங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2ல இருந்து வருது. ஆனா பிசிக்ஸ் மட்டும் நீங்க ஃபுல்லா படிங்க. அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும். ஓகே, அது போக நீங்க ஸ்கூல்ல ஆல்ரெடி 12th முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதுல இருந்த ஜிகே, அதுக்கப்புறம் மற்ற சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1-2 கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகே, அதாவது எல்லாமே ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த கொஸ்டினை பாக்குறப்ப இதை நம்ம படிச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரும். அதுலயே ஒரு 4-5 மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கிலீஷ்ல வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு படிக்காமலே ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீங்க இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. நீங்களுமே படிக்காம ஒரு 5-6 மார்க் எடுக்க முடியும். பட் ஓரளவு படிச்சீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 மார்க்காவது எடுக்க முடியும் தானே. 25க்கு ஒரு 5 மார்க் எடுக்கிற மாதிரி நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் தான் படிக்க போறீங்க ஜிகேல. ஸோ ஜிகேல ரீசனிங் போக மிச்சம் ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. அதுல ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு 5 கொஸ்டினாவது உங்களால வந்து அடிக்க முடியும். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால வந்து அந்த
செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் பண்ண முடியும், தமிழ்நாட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த ஓவரால் கட் ஆஃபும் உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த 30 டேக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுக்கு நான் தனியா டைம் டேபிள் கொடுக்கல, ஆனா அந்த டைம் டேபிள் மாதிரி நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரீசனிங்க்கு நம்ம கோர்ஸ்ல இதுக்கு நீங்க படிக்க வேண்டியது ஒரு 39 வீடியோஸ் மட்டும்தான். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து ரீசனிங்க்கு பாத்துருங்க. கடைசி 15 நாள்ல வந்து டெய்லி 2 வீடியோன்னு பாருங்க. ஸோ எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்ததா பயாலஜில வந்து ஒரு 46 வீடியோஸ் இருக்குது. அதுல டெய்லி 2 வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். இதுக்கு ஒரு 3 மணி நேரம் டெய்லி நீங்க கொடுத்தாகணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு டைம் டேபிள் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரீசனிங்ல ஒரு வீடியோ, கடைசி 15 நாள் 2 வீடியோ, பயாலஜில டெய்லி 2 வீடியோ, பிசிக்ஸ்ல டெய்லி ஒரு வீடியோ. மொத்தமா இதுல 34 வீடியோஸ் இருக்குது. அதுல டெய்லி ஒரு வீடியோ பாருங்க. அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வொகாபுலரி மட்டும் படிங்க. ஓகே, டாப் 200 இடியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி 7 வீடியோஸ் இருக்கும். அதை மட்டும் பாருங்க. மொத்தமா இடியம்ஸ் பாத்தீங்கன்னா 50 வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் இருக்காது. ஓகே, நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இடியம்ஸ்க்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல டாப் 200ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல ஒரு 7 வீடியோ இருக்கும். அதை மட்டும் பாருங்க. அதே மாதிரி சினானிம்ஸ்ல வந்து டாப் 100 இருக்கும். அதுக்கு ஒரு 5 வீடியோ இருக்கும். ஆண்டனிம்ஸ்க்கு வந்து டாப் 100 இருக்கும். அதுல ஒரு 5 வீடியோ இருக்கும். இதை மட்டும் படிங்க, போதுமானது. அது போக பேசேஜ் ரீடிங்க்கு ஒரு 8 வீடியோ கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நான் சொன்னதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 25 வீடியோ கிட்ட இருக்க போகுது. அதுக்கு டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 1 hour நீங்க கொடுத்தா போதுமானது. ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். அடுத்ததா வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்க படிக்க வேண்டியது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே மட்டும்தான். ஸ்ட்ராட்டஜிக்கல நம்ம கோர்ஸ்ல 150 வீடியோக்கு மேல அவைலபிளா இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு 30 வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம் எந்த நாள் வருதோ அந்த நாள் வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ பாருங்க. அதுக்கு ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும். ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. ரீசனிங்ல டெய்லி ஒரு வீடியோ, கடைசி 15 நாள்ல 2 வீடியோ, பயாலஜில டெய்லி 2 வீடியோ, பிசிக்ஸ்ல டெய்லி ஒரு வீடியோ, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ தான். அது இந்த ஆர்டர்ல பாருங்க. இடியம், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஓகே, இந்த ஆர்டர்ல பாருங்க. அடுத்ததா வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும்தான் படிக்க போறீங்க. அதுல டெய்லி ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு 1 மணி நேரம், பயாலஜிக்கு 3 மணி நேரம், பிசிக்ஸுக்கு வந்து 1.5 மணி நேரம், இங்கிலீஷுக்கு 1 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம், மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 7.5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அந்த டைமுக்குள்ள உங்களால வந்து நான் கொடுத்துக்கக்கூடிய அந்த ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் ஜாப், அதுவும் இந்தியன் நேவில உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் பெனிஃபிட்ஸுமே இதுல கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா இது வந்து பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறனால. அதனால இதுல நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்றப்ப கவனமா இருக்கணும். நீங்க எடுக்கிற போட்டோ வந்து ஏப்ரல் 2024 அப்புறம் எடுத்த போட்டோவா இருக்கணும். 10 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். கேப் போட்டுக்கிட்டோ, தொப்பி போட்டுக்கிட்டோ, இல்லைன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டோ இருக்கக்கூடிய போட்டோ அப்லோட் பண்ணிடாதீங்க. கண்ணாடி போட்டிருந்தா எலிஜிபிள் தான். ஆனா நீங்க அப்லோட் பண்ற போட்டோல கண்ணாடி போட்டிருக்க போட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே, போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்லேட் வந்து உங்களோட செஸ்ட்டுக்கு முன்னால நீங்க பிடிச்சிருக்கணும். அந்த ஸ்லேட்ல வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் போட்டோகிராஃப் வந்து போட்டிருக்கணும். ஓகே, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் போட்டோகிராஃப் வந்து போட்டிருக்கணும். அது கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்கணும். அதாவது உங்களோட போட்டோ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களோட ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லேட் வச்சிருக்கணும். அந்த ஸ்லேட்ல வந்து உங்களோட நேம் எழுதிருக்கணும். நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்கணும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஓபி, அதாவது டேட் ஆஃப் போட்டோகிராஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டே போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9/9/09 கூட போட்டுக்கோங்க. 09/09/2024 இந்த மாதிரி போட்டுட்டு இந்த போட்டோவை தான் எடுத்து நீங்க அப்லோட் பண்ணணும். வேற மாதிரி போட்டோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் போட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. கிளீன் ஷேவ் பண்ணிட்டு உண்மையிலேயே ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஆள் மாதிரி வந்து போட்டோ அப்லோட் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல என்னெல்லாம் இருந்துச்சோ அதையும் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.